ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 9வது எபிசோடு தாங்க. போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டிசைனரை தேடி ஃபாரின் போயிருப்பாங்க. அந்த டிசைனரை கண்டும் பிடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோடில் அந்த டிசைனரை அவங்களோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க. அப்பையும் கூடமே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த ஸ்கார்ப்பு என்னோட அவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு, அதனால இது நாங்க தான் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்டயுமே சண்டை போடுறா. அவளும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சரின்னு கிளம்பி போயிடுறா. இவங்களும் விடாம துரத்திட்டு பின்னாலேயே போறாங்க. பின்னால போய் உட்காந்தோன்னா அவளே கேட்குறா, நீங்க இந்த மாதிரி இந்த கம்பெனியோட அவங்க கம்பெனி பேரை சொல்லி கேட்குறாங்க. நீங்க அங்கேருந்து தானே வந்திருக்கீங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. உங்களை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு வந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் கடைசியாக நானே உங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களை தேடணும் ஆனால் கிடைக்கல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னோன்னே இவளுமே நானும் லவ் பண்ணுறேன். அதாவது நான் வேலை பார்க்குற என்னோட முதல் கம்பெனியை அதை விட்டுட்டு எப்படி என்னால் வர முடியும்? உங்கள் காதலை விட்டு கொடுக்க சொன்னால் விட்டு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களும் விடாம என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல போய் விடிய விடிய உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நைட்டு வர அவங்க வெளியில வந்த மாதிரியே தெரில. கடைசியா நைட்டு தான் வெளியிலயே வர்றாங்க. ஏன் நீங்க இங்கேயே இருந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் அசால்ட்டா சொல்றான், இல்ல இல்ல இங்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு அதனால இங்க உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவ சிரிச்சுட்டு சரி வாங்க ஒயின் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நிறைய பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் இவங்களோட காதலை பத்தி அப்புறம் அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பத்தி நிறையாவே பேசிட்டு இருக்கும்போது இவங்களும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் சரி இப்பயாவது பிசினஸை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் லவ் மேட்டரை பத்தி தான் பேசுறாங்க. நல்லா சரக்கடிச்சிட்டு கடைசியா போதை ஏறுறதுக்கு முன்னாடியுமே நான் வர முடியாது அப்படிங்கிறத தான் அவங்க தீர்மானமா சொல்லிடுறாங்க. இவங்களுக்கும் வேற வழி தெரியல. சரி அவங்க சொல்ற காரணங்களும் கரெக்டா தானே இருக்கு. இந்த மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்ததை அவங்க ரொம்பவே லவ் பண்றாங்க, அதனால அவங்க வர இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்க, நம்ம கம்பல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவளை தூக்கிட்டு 4 மாடி ஏறி போய் அவங்க ரூம்ல போய் ஒப்படைச்சிருவான். படுக்க வச்சுட்டு சரி வர வழி தெரியல வேற ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோயினுமே நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்னால கொஞ்சம் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்துட்டேன், யோசிக்காம செயல்பட்டுட்டேன் போல, பரவாயில்ல இருந்தாலும் நான் சோர்ந்து போயிட மாட்டேன், கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் என்னடான்னா அந்த இன்வெஸ்டரை வச்சு இன்னுமே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் ஒய்ஃபுக்கு இன்னும் ரொம்பவே உடல்நிலை ரொம்ப மோசமாயிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவள் என்ன சொல்றானா, அதான் அவங்க சிஸ்டர் வந்துட்டாங்களே அவங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. அதெல்லாம் கிடையாது, அவளுமே ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரிதான், எப்ப வேணா வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதெல்லாம் கிடையாது, அவங்க சொன்னபடி இப்ப ஃபாரினுக்கு போயிருக்காங்க தெரியும்ல, அந்த டிசைனரை கொண்டு வர்றதுக்காக. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஒரு டிசைனரை கொண்டு வந்துட்டா கண்டிப்பா நம்ம கம்பெனி கீழே போகவே போகாது, ரொம்ப மேல உயர்ந்துதான் போய்கிட்டு இருக்கும், அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எதுக்கு வந்தோம்னே தெரியாம அந்த பால்கனில உட்காந்து 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோடனே அந்த சமயம் பார்த்து அந்த டிசைனர் ஃபோன் பண்றா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எதனா சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா மெசேஜ் பண்ணி. சரின்னு இவங்களும் கிளம்பி போறாங்க. அங்க போற இடத்துல ஒரு நம்பரை கொடுத்து இன்னொரு லூகாஸ்னு ஒரு டிசைனர் இருப்பான், அவன் வந்து உங்க கம்பெனிக்கு கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அப்படின்னு சொல்றான். ஆமா நைட்டு நான் போதையில இருந்தேன், என்னை தூக்கிட்டு போய் 4வது மாடி வரை சேர்த்திருக்கீங்க, உங்களுக்காக நான் எதனா செய்யணும்னு நினைச்சேன். போதையில இருந்ததுனால அவன்கிட்ட நானே ஃபோன் பண்ணி பேசினேன், போதையிலேயே கேட்ட உடனே அவனும் ஓகே சொல்லிட்டான், அதனால கண்டிப்பா இதுக்கு அவன் ஒத்துக்குவான், நீங்க உங்களோட இதுல கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்டுக்கு அவனோட ஃப்ரெண்டு என்னடானா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான், இந்த மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. இவனும் ஃபோன் பண்ணி எதுக்காக இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி அவனும் பேசி பார்க்குறான். இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசி விட்டுறான்.
நம்ம ஹீரோயின் ஃபாரின்ல இருந்து வந்த உடனேயே கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ஹீரோவோட அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக கடைக்கு வந்திருக்கா. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு கஸ்டமர் என்னடானா, நான் இதை கொடுக்கும்போது இந்த கரை போகுமா போகாதான்னு கேட்டல்ல, நீங்க ஏன் அதை தெளிவா சொல்லல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இது எவ்வளோ விலை தெரியுமா அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் பேசுறதுக்கு வர்றா. அது ஒன்றும் ரொம்ப புது துணி மாதிரி தெரியல அப்படின்னு பேசுறதுக்கு வரும்போது, நீ பேசாம இருமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. சரின்னு இவளும் ரொம்ப நேரம் அமைதியா இருந்து பாக்குறா. ஆனா அந்த பொம்பளை ஆகுன்னு கத்த ஆரம்பிச்சோன்னே, நான் யாரு தெரியுமா, எவ்வளவு தெரியுமா அந்த துணி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சோன்னே, இவளும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த துணி பேரு எல்லாம் சொல்லிட்டு அவளோட கார்டு எடுத்து கொடுத்து, இந்த கார்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த கடையில என்ன துணி வேணுமோ போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, இத நான் கொண்டு போய் பெரிய கடையில கூட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவளும் சிரிச்சுக்கிட்டே போயிடுறா. அதோடனே இங்க வந்து அவன் ஹீரோவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, போன விஷயம் எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது. இவன் என்னடானா குழந்தை மாதிரி ஃபோன் எடுத்துக்கிட்டு, ரொம்ப முக்கியமான கால், வந்துரும் வந்துரும், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குதிச்சுட்டு ஓடுறான். அவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, அந்த பொண்ணு போயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல, பேக் இங்க தானே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, இந்த பொண்ணை தான் அவன் லவ் பண்றான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, ஆமா அப்படின்னு சொன்னோன்னே அவ வேகமா ஓடி வர்றா. வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு, சூப்பர் சூப்பர், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி அவளையும் கட்டி பிடிச்சு அவங்க அம்மாவையும் கட்டி பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நான் உங்க அம்மா அப்பா கடைக்கு போயிருந்தேன் தெரியுமா, நிஜமாலுமே அந்த கடை ரொம்பவே லக்கியான ஒரு பிளேஸா இருக்குதுப்பா. நாங்க போன உடனே நமக்கான அந்த டிசைனர் ஃபோன் பண்ணி எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டான். சூப்பர்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்னு உட்காந்து 2 பேரும், உன்னோட போட்டோவை வரைய சொல்லலாமா, இது மாதிரியே கொஞ்சம் சின்னதா அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னடானா, நம்ம ஹீரோயினோட அக்கா ஜாகிங் போய்கிட்டு இருக்கா, தனியா போய்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வர்றான். நம்ம ஹீரோயினோ நம்ம ஹீரோயினோட அக்கா அங்க போய் பேசியிருக்கா. அவனை பார்த்து எல்லா விஷயமும் தெரியும், இனிமேலும் எங்க கம்பெனி விற்க முடியுங்கிறத நீங்க நம்பிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றா. சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றான்னா, உங்க காசு கிடைக்கிறதுக்கு வழி எனக்கு தெரியல, ஆனா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க கண்டிப்பா எங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இவன் முழிக்கிறான். என்னன்னா, கண்டிப்பா என் தங்கச்சி இப்போ புதுசா டிசைனரை கொண்டு வந்துட்டா, அதனால நல்லாவே எங்க கம்பெனி இன்னும் மூவ் ஆக போகுது, புது புது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த குட்டி ஃப்ரெண்டு, லேடி ஃப்ரெண்டு எல்லாமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு இவனுக்கு புதுசா ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருப்பான் போல, அதை காமிச்சு இதுலயே நீ வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பா எனக்கு அந்த டெலிவரி வேலை கிடைச்சிரும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கான். இப்பவும் டெலிவரி வேலையை தான் சொல்லுவியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா, இந்த முன்னாடிலாம் அவங்க இந்த நாடகம் மாதிரி நடிப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு இடத்துல தான் நடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்க நடிக்கிற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால இவனையே அந்த ரோல் எல்லாம் பண்ண சொல்லிட்டாங்களாம். உடனே எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பியா போயிடுது. உடனே சிரிச்சுட்டு சுத்தி கித்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டும் அவங்க அக்காவோட ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன சொல்றானா, நான் அன்னைக்கு போதையில சொன்னதை மறந்துருப்பா, ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். ஆமா, நீ சொன்னல ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு பிறக்கல அப்படின்றது, நீ போதையில தானே சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே, அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோன்னே, உண்மையா, எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாப்பா, எங்க அப்பா அவங்களுக்கு ரொம்பவே முன்னாடியே எங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டு தானே, அப்போ ஒரு சமயம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு எப்படி உங்க அப்பா சம்மதிச்சாரு இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, அவங்க அப்பா சொந்த பொண்ணை விட மேலாவே இவளை வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு இவனும் இதை வச்சு எதனா கண்டிப்பா பிளான் பண்ணலாம், இதை எப்படியாவது வெளியில கொண்டு வரும், எப்படி அவரோட டிஎன்ஏவை எடுக்க முடியும், இறந்தவரோட டிஎன்ஏவை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடான்னா, அந்த வாட்சுக்குள்ள அந்த காயின் வச்சு கொடுத்துருப்பால கிஃப்ட், அதை திரும்பி நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்கறதுக்கு எதையாவது புதுசா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு ஜார் ஃபுல்லா வெறும் பேப்பரை கசக்கி கசக்கி போட்டு அதுக்குள்ள வச்சு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அது செட் ஆகாது, வேற எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆபீஸ்ல வந்து உட்காந்து எல்லாருக்கும் அந்த லஞ்ச் டைம்ல கலர் கலர் பேப்பர்ல குட்டி குட்டி ரோசஸ் அந்த மாதிரி செய்யறதெல்லாம் வீடியோ போட்டு காமிச்சு, இது மாதிரி செஞ்சு கொடுங்க
அதெல்லாம் போட்டு லவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம மேனேஜர் வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், ஆபீஸ்ல உட்காந்து பண்ற வேலையா இது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் இது லஞ்ச் டைம் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா, ஒரு லவ்வருக்கு இதையா போய் கொடுப்பாங்க, நீ என்னடானா அந்த ஜார் ஃபுல்லா இதை போட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறியா, இது ஒரு வேஸ்ட் பொருள், அதை கீழேயும் போட முடியாது, அவளால வச்சுக்கவும் முடியாது, ஒரு நல்ல பொருளா கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அசிஸ்டண்ட்டை கேட்டேன்னு அவன் என்ன சொல்றான், ஆமா, ஒரு நல்ல பொருளா, அதாவது எதனா நல்ல காஸ்ட்லியா ரிங்கு அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்க உள்ள ஒரு லேடி ஒர்க்கர் ஒருத்தி சொல்றான், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரா எனக்காக மெனக்கட்டு செஞ்ச ஒரு பொருள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனும் சரின்னு அந்த மாதிரி ரோசஸ் எல்லாம் செஞ்சு அந்த ஜார்ல போட்டும் கொடுக்கலான்னு பாக்குறான். அதுவும் இவனுக்கு புரியல, பிடிக்கல, இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பேசாம மூடி வச்சுட்டு போயிடுறான். இந்த சைடு அந்த டிராமாவுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க ஜோடியா. அப்படி வரும்போது இவனும் யோசிச்சு பார்க்கறான். முன்னாடி இந்த டிராமாலாம் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியா தானே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினடானா ஒரு சைடு, ஹீரோயின் இந்த டிராமாவுக்கு வருவா அப்படின்னு சொல்லி தனியா நிறைய டைம் வந்துட்டு வந்துட்டு போயிருந்திருப்பான். ஆனா ஒரு தடவை கூட நம்ம ஹீரோயினை அவனால பார்த்திருக்கவே முடியாது. அவனும் ரொம்ப ட்ரை பண்ணி அவங்க மேனேஜர்கிட்ட எல்லாம் சொல்லி லீவ் எல்லாம் என்னென்னமோ விதமா கேட்டு பார்த்து கூட வந்து வந்து போயிட்டு இருந்திருப்பான். அப்ப கூட அவனால நம்ம ஹீரோயினை சந்திச்சிருக்கவே முடியாது. அவங்களோட அந்த பத்திரிக்கையோட எடிட்டர் அப்படி எல்லாத்துட்டையுமே இந்த டிராமாவை பத்தி எப்படி இந்த டிராமாவை போட்டீங்க, எதுக்காக போடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் போய் ஒரு பேட்டியா எடுத்து அந்த டிராமாவை பத்தியே இவன் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டு இருந்திருப்பான். அதையெல்லாம் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் போற, ஆனா அவளை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறான். அவளுமே இன்னொரு சைடு என்னடான்னா, இவனை ஹீரோவை பார்க்கணுங்கிறதுக்காக அவ ஒரு சைடு தனியா வந்துட்டு வந்துட்டு போயிருந்திருப்பா இந்த டிராமாவுக்கு. ஆனா அவளாலையும் நம்ம ஹீரோவை பார்த்திருந்திருக்கவே முடியாது. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. சரின்னு டிராமா முடிஞ்சு ரெண்டு பேரும் வெளியில வரும்போது ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த வாட்ச், காயின் இருக்க வாட்ச் அவள்கிட்ட கொடுத்துட்டு, இனிமேயும் என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்காவோட ஆபீஸ்ல அவ டீ போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டீ போடுற பொண்ணு இருக்கால, அவ எதையோ ஊத்தி கலக்கிக்கிட்டு இருக்கா. அதுல அந்த போதைப் பொருளையும் சேர்க்கிறா. இது வந்து அங்க இருக்கிற கேமராவில் அப்படியே தெரியுது. அதையும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை கலந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் அக்கா முன்னாடி வச்சாச்சு. அதை குடிக்க சொல்லி அந்த ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் என்னடானா, இல்ல வேணாம், எனக்கு இப்ப வேணாம், சூடா இருக்கு, அப்புறம் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் சூடாவே குடிச்சிரு, அப்பதான் மருந்து வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். இவளுமே வேணாங்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. அதை சாக்கு வச்சு அதை எடுக்கிற மாதிரி இதை தட்டி விட்டுறா. இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடான்னா அந்த வீடியோவெல்லாம் அங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றான், நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி எல்லா விஷயங்களையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மளால தனியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அக்கா கூட ஒருத்த ஸ்பை பண்ற மாதிரி ஒருத்த இருப்பான். அவங்க ஹஸ்பண்ட் எனி டைம் ஸ்பை பண்ணிக்கிட்டு அவங்கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம ஹீரோயின் அவகிட்ட எல்லாத்தையும் இனி பண்ண சொன்னதுனால அவன் கூட சேர்ந்து அந்த பொண்ணை பத்தின விஷயங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு நிலைமை இன்னும் கொஞ்சம் ரொம்பவே மோசமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கும்போதே தான் ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரியும் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த விஷயங்களை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா. இவனுமே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அவ என்னென்ன பேசுறாளோ எல்லாத்துக்கும் தலையாட்டுறான். இது ஓம் புக்கு தான், நீதான் வா ஸ்கூலுக்கு போகலாம், வா டியூஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி அவளை அப்படியே பிடிச்சி வெளியில கூட்டிட்டு போறான். அங்க வெளியில அந்த பொண்ணு நிக்கிறா. இவ செப்பல் போடாம வெளியில வர்றத பார்த்துட்டே அவளுக்கு தெரிஞ்சிருது இவ அவளோட சுய நினைவுல இல்ல அப்படிங்கிறது. சரின்னு அவளுமே ஒரு மாதிரி பார்த்தோன்ன இவன் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணிடுறான். சரின்னு வெளியில போகும்போது இவன் அவன் பேசாம விட்டுறான். இவன் என்னடான்னா அங்க எல்லாரும் நிக்கிறாங்க, இவ பேசாம போய் புக்கோட என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கா. எல்லாரும் சுத்தி நின்று பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்க உள்ள வர்றான். இவளும் புக்கை போட்டுட்டு நின்றுகிட்டு இருக்கும்போது சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு போனா, ஓ நீ திருட பாக்குறியா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி
கேட்டுட்டு இருக்கும்போதே 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அதோட இந்த ட்ராமாவோட 9வது எபிசோட் முடியுதுங்க. இனி இனி வரப்போற எபிசோடுகள்ல என்ன நடக்க போகுது? நம்ம ஹீரோயினோட அக்கா நிலைமை இன்னும் மோசமாயிடுமா? இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட நிலைமை என்ன? அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.